Taste the Daily. விடுமுறை முடிந்து ஏராளமான மக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்ததால் செங்கல்பட்டு மாவட்டம் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கிறிஸ்துமஸ் விழா மற்றும் அரையாண்டு விடுமுறை என தொடர் விடுமுறையொட்டி பொதுமக்கள் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தனர். இந்த நிலையில் விடுமுறை முடிந்து மீண்டும் ஏராளமான பொதுமக்கள் சென்னையை நோக்கி படையெடுத்துள்ளதால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தூத்துக்குடியில் ரோட் ஷோ என்ற பெயரில் விளம்பரம் தேடிய ஸ்டாலினால் நர்சிங் கல்லூரி மாணவிகள் பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டது. தமிழகத்தின் விளம்பர முதல்வர் ஸ்டாலின் தூத்துக்குடியில் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இவரது ரோட் ஷோவை பார்க்க பல பகுதிகளிலிருந்தும் மக்களை அழைத்து வந்தனர். ஆனால் ஸ்டாலின் வருவதற்கு தாமதமானதால் சுமார் 5 மணி நேரத்திற்கும் மேலாக மக்கள் வெயிலில் காத்து கிடந்தனர். திறனற்ற ஸ்டாலினின் வெற்றி விளம்பரத்திற்காக பொதுமக்களை அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்.எஸ். மங்கலம் அருகே வரத்து கண்மாய் நீரால் பயிர்கள் நீரில் மூழ்கிய நிலையில் விவசாயிகள் கண்ணீரில் மூழ்கியுள்ளனர். கொன்னங்குடி கிராமத்தில் 300 ஏக்கரில் நெல் விவசாயம் செய்யப்பட்டு அடுத்த சில நாட்களில் அறுவடை செய்யக்கூடிய வகையில் உள்ளது. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள கண்மாய்கள் நிரம்பி வருவதால் கண்மாய் கரையோர வயல்களில் உள்ள நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி வீணாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் நடைபெற்றது போல் குடிமராமத்து பணிகளை திராவிட மாடல் அரசு செய்யாமல் விட்டதே இதற்கு காரணம் என விவசாயிகள் ஆவேசப்படுகின்றனர். கடனை வாங்கியிருக்கேன். இப்போ 1.5 லட்ச ரூபா நான்லாம் கூட்டுறவு சங்கத்தில் கடன் வாங்கியிருக்கேன். அந்த கடனை என்னால் திருப்பி கட்ட முடியாது. ஒரு படி நெல் கூட நான் வீட்டுக்கு கொண்டாட முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் சமூகம் கருணை வந்து இந்த பகுதி மலத்து கம்பாயில் வந்து 1 அடி தண்ணியை 1 அடி அல்லது 1.5 அடி தண்ணியை எங்களுக்கு குறைச்சி கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஏதோ ஒரு விவசாயம் பண்ணி போட்டதில் ஒரு கால்வாசி இதையாச்சும் நாங்கள் கொண்டாந்துருவோம். இல்லாட்டா கிட்டத்தட்ட எங்கள் ஊரை பொறுத்தவரை ஒரு 50-60 லட்ச ரூபா 60 லட்ச ரூபாய்க்கு உள்ள விவசாயம் போக தான் செய்யும். எங்களால் வாழ்வாதாரமே அதுதான். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பழுதான பைப்லைன் மூலம் தண்ணீர் வெளியேறி பயிர்கள் சேதமடைந்த அவலம் நிகழ்ந்துள்ளது. இடையன் பால்சேரி கிராமத்தில் பூண்டிராயன் தெரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பைப்லைன் பழுதாகி அதிலிருந்து அதிக அளவில் தண்ணீர் வெளியேறி அருகில் உள்ள நிலங்களை சூழ்ந்துள்ளது. இதனால் பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் தீய சக்தி அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர்.